இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பேர் கே சுபாஷ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேதி 4ஆம் தேதி 3வது மாதம் 2016 வெள்ளிக்கிழமை. வாரத்தினுடைய கடைசி நாளில் இருக்கிறோம். மலேசிய நேரம் 9:09. ஆக இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ அலர்ட் இந்த நேரத்திலிருந்து நீங்கள் இன்னும் ஒரு அடுத்த வாரத்துலேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஒரு புதன், வியாழக்கிழமை வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த ட்ரெண்ட் இதே மாதிரியே இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தாக்கா வாய்ப்பு உள்ள கரன்சி என்று பார்க்கும் பொழுது கிரேட் பிரிட்டன் பவுண்ட் USD பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே விழுந்திருக்கு. அதாவது டாப்லேருந்து படிப்படியாக கீழே இறங்கி இந்த இடத்துல 1.41628க்கு வந்துட்டு இப்போ இருக்குது. இப்போதைய நேரத்தில் இருக்குது. இது 1.38 வரைக்கும் வந்துச்சு. பொதுவாகவே நீங்கள் யூடியூப்பில் மற்ற வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கருத்துக்கள் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கரன்சி ஆல்ரெடி இந்த இடத்தெல்லாம் கடந்து, இந்த சப்போர்ட்லாம் கடந்து இது கீழே இருக்கிறதுனால மறுபடியும் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அதிலிருந்து கீழே வந்திருக்கிறதுனால இது வாங்குவதற்கு உகந்த கரன்சி. வாங்குவதற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா H1ல் வச்சு ரிசர்ச் பண்ணி டெய்லி ஏவரேஜ்லாம் கண்டுபிடிச்சி சப்போர்ட் சிஸ்டம்லாம் பார்த்து எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. ஆக இது பெரும்பாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்களுக்கெல்லாம் தெரியும். இந்த கரன்சி இப்போ இந்த நேரத்தில் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இங்கே வாங்குறது நல்லதா, கீழே வாங்குறது நல்லதா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு ஒரு சப்போர்ட் போட்டு இந்த இடத்துல வாங்குறத விட இந்த இடத்துல வாங்குறது ரொம்ப சிறப்பு என்பது என்னுடைய ஸ்டூடெண்ட்லாம் தெரியும். ஆக நீங்கள் இந்த இடத்துல பார்த்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே இதை தாண்டி இதை கீழே போனாலும் என்னுடைய வேறு மெத்தடில் நீங்கள் இந்த கரன்சியை லாபமாக மாற்றுறதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது யூரோ USD ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்குது இந்த வாரம். ஏன்னா மேலிருந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, 1.09478 இருக்குது. ஆக இந்த கரன்சி இந்த வாரம் வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ள கரன்சி. இதையும் நீங்கள் H1ல் பார்த்து ரீகன்ஃபார்ம் பண்ணி எந்த இடம் சரியான இடம்னு பார்த்து நீங்கள் வாங்குங்க. இன்றைய நாளில் பார்த்தா இந்த கரன்சி இப்போ நேற்றைய நாளில் தொடர்ச்சியாக மேலே ஏறி இருக்குது. இன்றைக்கி இங்கே மேலே இருக்கிறதுனால இந்த வாங்குவதற்கு உள்ள இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு நம்ம ஒரு சரியான சப்போர்ட்டை தேடி இந்த இடத்துல வாங்குறது ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் செல் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. செல் பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் செல் பண்ணணும். அப்படி இது எகெயின்ஸாக போனால் இந்த செல்லுடைய லாஸஸை எப்படி கவர் பண்ணுறதுன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தால் செல் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட்களுக்கு பெரும்பாலும் தெரியும் இதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு. தெரியாதவங்க நீங்கள் புதுசாக என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த ப்ரைஸ் கீழே இறங்கணுன்னு வாங்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா கீழே இந்த இடத்துல டச் பண்ணிட்டாலே கீழே வந்தாலும் இது வரைக்கும் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதிலேயே அது பவுன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் சேஃபாக வெளியே வரலாம். அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா JPY, இந்த ஜப்பனீஸ் எண்ணை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 வருஷமாக ரொம்ப வேகமாக மேலே ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதே வேகத்தில் கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட கீழே வந்துடுச்சு. ஆக இந்த கரன்சி வாங்குவதற்கு வாய்ப்பு உள்ள கரன்சியாக இருக்குது. இதுவும் நீங்கள் H1ல் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி நியூஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கலாம். அடுத்தபடியாக வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியா USD, இந்த கரன்சியும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. இதையும் பாய் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கரன்சியாக இருக்குது இந்த வாரத்தில். அடுத்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து, இந்த கரன்சி பார்த்தீங்கன்னா இதுவும் பாய். இந்த வாரம் எல்லாமே பாய் ஆப்பர்ச்சுனிட்டி கரன்சியாக இருக்குது. ஆக நீங்கள் இதுலேயும் H1 போட்டு சரியான இடம் பார்த்து நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள்.
அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாரம் ஒரு 5 கரன்சி கொடுத்துருக்கேன் பாய் பண்ணுறதுக்கு. உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த ட்ரேட்டில் வந்து இறங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோரெக்ஸில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து சேர்ந்துட்டுருக்குறாங்க. இது எப்படி எனக்கு தெரிய வருதுன்னா, நிறைய பேர் எனக்கு இமெயில் பண்ணுறாங்க, நிறைய பேர் கூப்பிட்றாங்க. ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்குது இந்தியர்களுடைய மத்தியில். ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ங்க வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, யூகே இந்த மாதிரியான இடத்துல உள்ளவங்க தான் நிறைய பேர் முன்ன வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலேசியாவிலே வந்து நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும். இந்த கலையை வந்து முறையாக நீங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம் மட்டும் என்னால் சொல்ல முடியும். அதாவது ஃபோரெக்ஸை வந்து நீங்கள் ஒரு முறையான பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணி முறையாக நீங்கள் அதை லேர்ன் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி போட்டிங்கன்னா இதை வந்து ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லுவேன். அதாவது தொடர்ந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக மாறும். ஆனால் பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோரெக்ஸில் சேரக்கூடியவங்க 100ல் 90 பேர் தோற்றுருவாங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறதும், அடுத்து அவசரமாக ஒரு கேம்பிள் மாதிரி ஃபோரெக்ஸில் வந்து ஈடுபடுவது தான் காரணம். என்னுடைய ஸ்டூடெண்ட்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை வந்து முறையாக கற்று கொஞ்சம் கூட நாள் ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால பெரும்பாலும் நல்ல ஒரு வெற்றி நடையை போட்டு போயிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க. ஆக நீங்களும் இந்த ஃபோரெக்ஸில் வந்து மென்மேலும் வெற்றி அடையணும்னு இந்த வேலையில் கேட்டுக்கொண்டு இத்தோடு நான் வந்து முடித்துக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.